போன வீடியோவில் வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் ஓகேவா, டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி வந்து நான் நோட் பேட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன், ஏன்னா டைம் அதிகமாக போகுதுன்னு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நோட் பேடில் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம் வாங்க. இதுதான் அது ஓகேவா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேகு இப்போ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா. இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளே போட பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் போயிடலாம். விஷுவல் ஸ்டுடியோவில் போயிடலாமா? இருக்கட்டும். இப்போ வந்து H1 வந்து டைப் பண்ணுறேன். H1 வந்து who is the best actor, who is the best actor in தமிழ்நாடு போட்டாச்சா. இப்போ வந்து இதை மறுபடியும் காப்பி பண்ணுறேன். Ctrl+C ஐத்திட்டேன், Ctrl+V பேஸ்ட் பண்ணிட்டேன், Ctrl+V பேஸ்ட் பண்ணிட்டேன், Ctrl+V 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 பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இதோட அவுட்புட் பாருங்கள். இங்கே வந்துருச்சா. ஹெட் 1, ஹெட் 2, ஹெட் 3, ஹெட் 4, ஹெட் 5, ஹெட் 6 இதுதான் அதோட அவுட்புட் ஓகேவா. பார்த்தாச்சா. அடுத்தது வந்து பேராகிராஃப் டேக்கு. பேராகிராஃப் டேக் தானே இருக்குது. பேராகிராஃப் டேக் போட்டு முடிச்சுட்டு நான் லோரம் ஐடி என்ட்ரு ஐத்தினேன்னா எனக்கு கொஞ்சோண்டு பேராகிராஃப் வந்துடும் ஓகேவா. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சா, எனக்கு கொஞ்சோண்டு பேராகிராஃபு வந்துருச்சா. இதுதான் பேராகிராஃபு ஓகேவா. அடுத்த டேக் என்னவா இருக்குது, அடுத்த டேக் வந்து போல்டு ஸ்ட்ராங்கு ரெண்டுமே ஒன்று தான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், போல்டு ஓகேவா. விஷுவல் ஸ்டுடியோ வந்துக்கலாம். இப்போ வந்து இந்த டாலருங்க இருக்குது பார்த்தியா, இந்த இடம் மட்டும் போல்டாக மாற்றுறேன். போல்டு மாற்றிட்டேன்னா இப்போ எனக்கு வந்து இந்த டாலர் இந்த இடம் இருக்குது பார்த்தியா, இந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு போல்டாக தெரியும் பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், போல்டாக தெரியுதா ஓகேவா. அடுத்த டேக் என்னன்னு பார்க்கலாமா. அடுத்தது வந்து இட்டாலிக் டேக் ஓகேவா. இட்டாலிக் டேக்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த லோரம்னு இருக்குது பார்த்தியா, அது மட்டும் எனக்கு இட்டாலிக்கில் வர வைக்க சொல்லுவான். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே ஸ்லைடிங்காக வரும் பாருங்கள். இந்த ஒரு இடம் மட்டும் லோரம் பாருங்கள் வந்துருச்சா. இதுதான் இட்டாலிக் டேக். இட்டாலிக் டேக்குங்கிறது வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுதா. அடுத்த டேக் பார்க்கலாம். அடுத்தது வந்து அண்டர்லைன் டேக். இப்போ அண்டர்லைன் டேக்னால் என்னன்னு தெரியுமா. இப்போ வந்து வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸ் மட்டும் எனக்கு அடியில் வந்து அண்டர்லைன் பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இந்த இடம் மட்டும் எனக்கு வந்து அண்டர்லைன் பண்ணுற மாதிரியே வருது. பண்ணலாமா. அந்த வேர்டு எங்கே இருக்குது, இந்த அங்கே இருக்குது. அண்டர்லைன் UL இப்போ அந்த ஒரு வேர்டு மட்டும் எனக்கு வரும் பாருங்கள்.
வந்துருச்சா? இப்போ அந்த அண்டர்லைன் டேக் பார்த்துட்டோமா? என்னடா மேலே வந்துருச்சேன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நம்ம மாற்றி போட்டோம். ஓகேவா? யூஎல் போட்டிருக்கோம், ஆனால் இதுவும் ஒரு டேக் தான். இப்போ யூ மட்டும் போடும். யூ மட்டும் போட்டால் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுமா? அண்டர்லைன் வந்துருச்சா? தனியாக மட்டும் எடுக்கணும்னா யூஎல் போடணும். ஓகேவா? இப்போ வந்து அடியில் வந்து கோடு வந்துருச்சா? அவங்க பாருங்கள், கோடு வந்துருச்சா? அடுத்த டேக் பார்க்கலாமா? அடுத்த டேக் என்னது? லைன் பிரேக். ஓகேவா? லைன் பிரேக் டேக்னா என்னன்னு பார்க்கலாமா? லைன் பிரேக் இப்போ எப்படின்னா, எனக்கு ஒரு குறிப்பிட்ட லைனுக்கு அப்புறம் பிரேக் வரணும், அடுத்த லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்? இப்போ வந்து இந்த காட்டுற பாருங்க, எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் வேணும் எனக்கு. ஓகேவா? பிஆர் பிரேக் கொடுத்துறேண்ணா. இந்த எக்ஸ் விட்டா அந்த இடத்துல வந்து பிரேக் கொடுத்துருங்க. இப்போ எனக்கு வந்து ரன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த 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 இடம் மட்டும் எனக்கு அப்படியே கீழே வந்துடும். பாருங்கள், ரன் பண்ணுறேன். வந்துருச்சா? கீழே வந்துருச்சா? அடுத்த லைன் வந்துருச்சு. இதுதான் பிரேக் டேக்கு. அடுத்த டேக் என்னது? ஹரிசாண்டல் லைன் டேக். ஹரிசாண்டல் லைன் டேக்கும் அண்டர் லைன் டேக்கும் ரெண்டும் ஒன்று மாதிரி தான் இருக்கும். பார்க்கணும். இப்போ ஹரிசாண்டல் லைன் இப்போ கீழே வந்துச்சுல, அந்த டேக்குக்கு வந்து ஹரிசாண்டல் லைன் போடுமா? எங்கே இருக்கு அண்ட் டேக்கு? வந்துருச்சா? இந்த போல்டு பக்கத்தில் போட்டுக்குமா, இல்லை ஹரிசாண்டல் இந்த இடத்துல போட்டுக்குமா? இந்த இடத்துல போட்டுக்கும். ஹெச்ஏஆர் போட்டனா? வெயிட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும். டைம் வந்து போயிட்டே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாமே கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்மால் வரையும் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸ்மால் வரையும் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தது டெலிட்டு, சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், அப்ரிவேஷன், வேரியபிள், கீவேர்ட்ஸு, ஹைலைட்டு, இதை எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா?